வணக்கம். யாதுமாகி. இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இறை துகளே. ஆமாம், துகள்ங்கிறது தொட்டால் தெரியக்கூடிய அளவுக்கு கூட துகள் இல்லை, அது தூசு. நீங்களும் இறை துகளே, நானும் இறை துகளே. இங்கு இருப்பது எல்லாமே இறை தன்மையால் நிறைந்த அணுவாய் இருக்கக்கூடிய அணுங்கிறத தான் நான் இங்கே தூசுங்கிறேன், துகள்ங்கிறேன், அணுத்துகள். இந்த பூமியில் நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த மண்ணில், இந்த பூமிக்கு மேலே அண்டசராசரம் மொத்தத்துக்குமா இருக்கக்கூடிய அணுவிற்கு அணுவாய், அப்படி அப்பாலுக்கும் அப்பாலாயின்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது சிவம், அது இறை. ஸோ எல்லாமே இங்கே இறை தன்மை நிறைந்ததாக தான் இங்கே இருக்குது. நாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுலேயும் இருக்குது. சாப்பிட்ற உணவு, குடிக்கிற நீரில் எல்லாமே என்ன செய்கிறோம்னா இறையை திங்குது, இறையை குடிக்குது. அப்படி தான். இது எதுக்கு இப்படி சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, இப்போ நீங்கள் அந்த தலைப்பு பார்த்துட்டு பெருசாக ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது இல்லை, அது உங்கள் சிந்தனைக்கு தான் நான் அதை பெருசாக விட போகிறேன். ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்லிவிட்டு, அதாவது ஆன்மீகமாக ஒன்று இருக்குது, ஆன்மீகம் இல்லாதது ஒன்று இருக்குது. ஆன்மீக தோற்றத்தில் இருக்கிறவங்க ஏன் அப்படி அந்த தோற்றத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்க எப்போதுமே அந்த இறை சிந்தனை அல்லது அவங்க வழிபாடக்கூடிய தெய்வங்களோட அனுசரித்து, ஆனால் இறையை நம்ம உணரணும்னா தெய்வ அனுகிரகம் வேணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இறைங்கிறது ஏகமாக எங்கும் நிறைந்து வெட்ட வழியாய் பரம்பொருளாய் இருக்கக்கூடியது இறை. ஆனால் தெய்வங்கிறது வேறு. அது நம்ம குலதெய்வம், நம்ம வீட்டில் முன்னோர்கள் இருந்து அவங்க தெய்வ நிலையில் அடைஞ்ச தெய்வம், எல்லை தெய்வம், ஊர் தெய்வம், காவல் தெய்வம், தெருவில் இருக்க ஒவ்வொரு முக்குக்கு தெய்வம், இதெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களோட அனுமதி இல்லாமல், அவங்களோட அனுகிரகம் இல்லாமல் நாம் எதையுமே அடையிறதுக்கு இல்லை. ஏன்னா இறை நிர்வாகம் அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இங்கே அதாவது இறைத்தன்மை இல்லாதது, அதாவது ஆன்மீகமற்றது, ஆன்மீகத்தில் உள்ளது அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. எதுக்கு இந்த கதைன்னா, ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது ஒரு நண்பருக்கு. அவர் ஒரு அரசு தேர்வுக்கு போகிறார், கண்காணிப்பாளராக போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. அந்த அரசு தேர்வு கலந்தாய்வு கூட்டத்துக்குள்ளே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு கொஞ்சம் காலில் பிரச்சனை இருக்குது, ரொம்ப நேரமாக நிற்க முடியாது, நீண்ட நேரம் ஒரே இடத்துல அந்த ஒரு உட்கார்றதுக்கு இடம் வசதி இல்லாத, உட்காரக்கூடாத ஒரு டியூட்டி அந்த டியூட்டி. அதனால் நிற்கவோ நடக்கவோ மணிக்கணக்காக இருக்கிறதுல அவருக்கு ஒரு சிரமம் இருக்குங்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு, அந்த முதன்மை கூட்டத்தை நடத்துகிற அந்த முதல்வர்கிட்ட இவர் போய் சொல்கிறாரு, ஆட்கள் அதிகமான எண்ணிக்கையில், தேவைக்கு அதிகமாக 1-2 பேர் இருந்தாங்கன்னா என்னை அனுப்பிச்சிருங்க, நான் என்னோடய அலுவலகத்துக்கு நான் போயிடுறேன். தேர்வு பண்ணி இந்த வருஷத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அல்லது இல்லாமல் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு இவர் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்குறாரு. கேட்குறவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, குடுமி கட்டியிருக்கிறார், தாடி வச்சுருக்கிறார், விபூதி பூசியிருக்கிறார், ருத்ராட்சம் போட்டிருக்கிறார், காய் வேஷ்டி கட்டியிருக்கிறார். பார்த்த உடனே எல்லாம் லௌகீகமாக உலக ரீதியாக என்ன சொல்லுவோம், அவர் ஆன்மீகத்தில் இருக்காருமா. அப்படி இல்லை. ஆன்மீகத்தில் அவர் மட்டும் இல்லை. ஆன்மீகத்தில் அசையா பொருள்கள், அசையக்கூடிய பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற எல்லாமே இறைத்தன்மையில் தான் இருக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க இல்லையா, இந்த வீடியோவில் வரக்கூடிய வாய்ஸை, இந்த கேட்டுட்ருக்கிறத வாய்ஸாக வர்றதுமே இறைத்தன்மை தான். அதை கேட்டுட்ருக்கிற கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் மொபைலோ, உங்கள் டேபோ, உங்கள் கம்ப்யூட்டரோ, அதுவுமே இறைத்தன்மையால் கட்டமைக்கப்பட்டது தான். அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அவர் அப்படி சொல்லிவிட்டு உட்காந்துறாரு. சரிங்கன்றார் அவர் முதல்வர். உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறமா அவர் எப்படி தேர்வை நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த முதல்வர் சொல்லும்போது இவரை பார்த்து என்ன சொல்கிறாரு, இது தேர்வு எழுதி இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அடுத்து ஒரு நல்ல ஒரு பதவிக்கு, நல்ல ஒரு மேல் படிப்புக்கு பதவிக்கு போகக்கூடிய, தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு, அரசே நடத்தக்கூடிய இந்த தேர்வை நடத்தி கொடுக்கக்கூடிய பெரிய பொறுப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா இறைவன் நமக்கு எதுக்காக நம்மளை படைச்சிருக்கிறாரு, அதனால் நாம் பொறுப்பாக இருந்து நடத்துவோம்னு சொல்லி இவரை பார்த்து சொல்லிடுறாரு. அதாவது அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அந்த முதல்வர் இந்த மாதிரி ஒரு இறைத்தன்மையும் தெய்வத்தன்மையையும் அனுசரித்தே போகக்கூடிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய, உலக ரீதியாக சொன்னோம்னா ஆன்மீக தோற்றமாக இருக்கக்கூடிய, அப்படி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டேருந்து இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, இந்த உலகத்தார்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா,
அவங்க வந்து துறவியாக இருக்கணும். அவங்களுக்குன்னு எந்த சொந்த விருப்பு எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு நிர்வகிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் ஒரு டியூட்டி இருக்குது அப்படின்னா அவங்க ஓய்வு எடுக்கக்கூடாது. அதை முழுசுமாக நின்று தவமாக பார்க்கணும். இப்படியெல்லாம் ஒரு கற்பனை வச்சுக்கிறாங்க. எல்லா மனுஷங்களும் வயது நிமித்தமான உள்ள சிரமங்கள் இருக்கும். அவங்களுக்கும் ஓய்வு தேவை, அவங்களுக்கும் தூக்கம் தேவை. இயலாமைங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஆன்மீக தோற்றமாக அவங்க தெய்வத்தன்மையான ஒரு வெளிப்பாடாக ஏன் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து முடி வெட்ட முடியாது, தாடி முடி நீக்க முடியாது. நீக்கினா அந்த தெய்வத்தன்மை குறையுங்கிற சில முறைகள் இருக்குது. அதனால் அவங்க அந்த தோட்டத்தில் இருக்கிறாங்க. நெத்தியில் ஏன் எப்போவுமே விபூதி வச்சுக்கிறாங்கன்னா, அவங்க எந்த வேலை செஞ்சாலும் தெய்வத்தை அனுசரித்து, இறை நினைவில் தெய்வத்தை அனுசரித்து அவங்க செய்கிறதுனால ஏதோ அவங்க வந்து நெத்தியில் ஏதோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் வண்ணத்தில் எதையாவது ஒன்று பூசிப்பாங்க. கழுத்தில் ருத்ராட்சம் மாதிரி ஏதோ நிறைய மாலைகள் போட்டுக்குவாங்க. அது அவங்க தெய்வத்துக்கு திருப்தியான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து போடுவாங்க. இதெல்லாம் அவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறாங்கங்கிறது. இதெல்லாம் இல்லாத நார்மலாக சாதாரணமான ஒரு உடையில் முடி வெட்டி சேவ் பண்ணி இப்படி இருக்கக்கூடிய ஆண்களோ இயல்பாக இருக்கக்கூடிய பெண்களோ வந்து தெய்வத்தன்மை இல்லாமல் இருக்கிறாங்கங்கிறது கிடையாது. நீங்கள் அதிகமாக நினைக்க மாட்டீங்க. இந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க அந்த தெய்வத்தையும் இறையையும் அதிகமாக நினைப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் அவங்களுக்கும் வலிக்குங்க, அவங்களுக்கும் பசி இருக்குது, அவங்களுக்கும் தாகம் இருக்குது. அதனால் அவங்க எல்லா நேரமுமே அவங்க வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க துறவியாக இருக்கணும், தியாகியாக இருக்கணும். நடக்கும்போது மயிலரை கையில் வச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டே நடக்கணும். அப்படியே உங்களை பார்த்த உடனே அவர் அப்படியே ரொம்ப நிதானமாக பெரிய கும்பிடா போடணும். அவருக்கு கோபமே வரக்கூடாது. அவர் எந்த எக்ஸ்கியூஸும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வெளியிலேருந்து இந்த இறைத்தன்மை தோற்றத்தில் இருக்கிறவங்க மட்டுமே இறை அம்சத்தில் இருக்கிறாங்கங்கிறதாகவும், மற்றவங்கெல்லாம் இறை அம்சத்தில் இல்லாதவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இறைத்தன்மையில் இருக்கிறவங்க அப்படியே அவங்க வந்து ஒரு காக்கும், அவங்க ஒரு தெய்வமாக இருக்கணும் அப்படின்னா கிடையாதுல்ல. அவங்க மனுஷனாக தானே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வலி இருக்குது, பசி தூக்கம் இருக்குது, ஓய்வு தேவைப்படுது, தூக்கம் தேவைப்படுது, அப்படியெல்லாம் இருக்குது. அந்த வயது நிமித்தமாக ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்களா, அவங்களோட இயலாமை இருக்குது அப்படின்னா நான் அதை அனுசரித்து போகணுங்கிறது கட்டாயம் இல்லை அவருக்கு. ஆனால் அவர் கொடுக்கல, பெர்மிஷன் தரல அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தத்தில் சொன்னார். பரவாயில்லங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், பாருங்கன்னு சொல்லி விட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன், இதுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சம்மந்தம் இருக்குது. புரியலைன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் நான் வேகமாக பேசிட்டேன், அதனால் புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க. இல்லை இன்னும் புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் கேள்வியை கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.